என்டிஏ கூட்டணியில் 90 தொகுதிகள் தருவதாகவும் 2.5 ஆண்டுகள் முதல்வராக இருக்கலாம் எனவும் பேரம் பேசியதாக தவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். அதனை தற்போது பார்க்கலாம். தமிழக மக்களே, நாம் உறுதியாக சொல்கிறோம், 234 தொகுதியில் நாம் தனியாக களமாடுகிறோம். உண்மையான இஸ்லாமிய சகோதரர்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள் நாம் உண்மையாக இருக்கிறோம். நம்ம அண்ணனுக்கு பல்வேறு சொல்றாங்களே ஆஃபர்லாம் கொடுத்தாங்க. 50-50, நீங்க 90, நான் 90, நீங்க முதலமைச்சர் 2.5 வருஷம், நான் முதலமைச்சர் 2.5 வருஷம், எல்லா ஆஃபரும் கொடுத்தாங்க. அப்ப அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தை எங்க கிட்ட, எனக்கு ஆஃபர் தேவையில்லை, தமிழக மக்களுடைய உண்மையான நம்பிக்கையை, என்றைக்கும் தமிழக மக்களுடைய நம்பிக்கையை, நான் உருவாக்கக்கூடிய அரசு, மத சார்பற்ற சமூக நீதிக்கான அரசை உருவாக்கக்கூடிய ஒரு வலிமையை தமிழக வெற்றி கழகம் உருவாக்கும் சொன்னது எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள். இந்த கூட்டணிகள், கூட்டணி கட்சிகள், அழுத்தங்கள் இதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய இந்த திருப்பி ஒரு வாரமா பாருங்க, இவங்க டெல்லியோட சேர்ந்துருவாங்களா, பிஜேபியோட சேர்ந்துருவாங்களா, அதிமுக சேர்ந்துருவாங்களா, எதுவுமே கிடையாது. தலைவர் நேற்று வந்தாரு, வாரும் வந்தாரு, தெளிவுபடுத்தினாரு. நம்ம முதல் நாள்ல மாநாட்டில் என்ன சொன்னோம், இன்னைக்கும் அந்த உறுதியில் தான் இருக்கேன். சிஎம்ஏ ஆஃபர் கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லை, தமிழக மக்களுடைய நம்பிக்கையில தான் நான் உறுதியாக இருப்பேன், உண்மையாக இருப்பேன். வெறும் பதவிக்காக வரல, மக்களிடம் உண்மையாகவும் நம்பிக்கையாகவும் நான் இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என்று நடிகர் ரஜினிகாந்த் தவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனாவுக்கு பதிலடி கொடுத்துள்ளார். நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராதது குறித்து தவேக தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சமீபத்தில் பேசியது அவரது ரசிகர்கள் மற்றும் பொதுவெளியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதற்கு பதிலளிக்கும் வகையில் நடிகர் ரஜினிகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தன்னை பற்றி உண்மைக்கு மாறான கருத்தை தெரிவித்துள்ளதாகவும், காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என்றும் கூறியுள்ளார். மேலும் தனக்கு ஆதரவாக குரல் கொடுத்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன், மத்திய அமைச்சர் எல் முருகன், தமிழக அமைச்சர் ரகுபதி, விசிக தலைவர் திருமாவளவன் உட்பட அனைத்து தலைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி என்றும் ரஜினிகாந்த் குறிப்பிட்டுள்ளார். என்டிஏ கூட்டணியில் 90 தொகுதிகள் தருவதாகவும் 2.5 ஆண்டுகள் முதல்வராக இருக்கலாம் எனவும் பேரம் பேசியதாக தவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனா தெரிவித்துள்ளார். அதனை தற்போது பார்க்கலாம். தமிழக மக்களே, நாம் உறுதியாக சொல்கிறோம், 234 தொகுதியில் நாம் தனியாக களமாடுகிறோம். உண்மையான இஸ்லாமிய சகோதரர்கள், உண்மையான கிறிஸ்தவர்கள் நாம் உண்மையாக இருக்கிறோம். நம்ம அண்ணனுக்கு பல்வேறு சொல்றாங்களே ஆஃபர்லாம் கொடுத்தாங்க. 50-50, நீங்க 90, நான் 90, நீங்க முதலமைச்சர் 2.5 வருஷம், நான் முதலமைச்சர் 2.5 வருஷம், எல்லா ஆஃபரும் கொடுத்தாங்க. அப்ப அண்ணன் சொன்ன ஒரே வார்த்தை எங்க கிட்ட, எனக்கு ஆஃபர் தேவையில்லை, தமிழக மக்களுடைய உண்மையான நம்பிக்கையை, என்றைக்கும் தமிழக மக்களுடைய நம்பிக்கையை, நான் உருவாக்கக்கூடிய அரசு, மத சார்பற்ற சமூக நீதிக்கான அரசை உருவாக்கக்கூடிய ஒரு வலிமையை தமிழக வெற்றி கழகம் உருவாக்கும் சொன்னது எங்களுடைய தலைவர் விஜய் அவர்கள். இந்த கூட்டணிகள், கூட்டணி கட்சிகள், அழுத்தங்கள் இதெல்லாம் கிடையாது. நம்மளுடைய இந்த திருப்பி ஒரு வாரமா பாருங்க, இவங்க டெல்லியோட சேர்ந்துருவாங்களா, பிஜேபியோட சேர்ந்துருவாங்களா, அதிமுக சேர்ந்துருவாங்களா, எதுவுமே கிடையாது. தலைவர் நேற்று வந்தாரு, வாரும் வந்தாரு, தெளிவுபடுத்தினாரு. நம்ம முதல் நாள்ல மாநாட்டில் என்ன சொன்னோம், இன்னைக்கும் அந்த உறுதியில் தான் இருக்கேன். சிஎம்ஏ ஆஃபர் கொடுத்தாலும் எனக்கு தேவையில்லை, தமிழக மக்களுடைய நம்பிக்கையில தான் நான் உறுதியாக இருப்பேன், உண்மையாக இருப்பேன். வெறும் பதவிக்காக வரல, மக்களிடம் உண்மையாகவும் நம்பிக்கையாகவும் நான் இருப்பேன்னு சொல்லியிருக்கிறார். காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என்று நடிகர் ரஜினிகாந்த் தவேக நிர்வாகி ஆதவ் அர்ஜுனாவுக்கு பதிலடி கொடுத்துள்ளார். நடிகர் ரஜினிகாந்த் அரசியலுக்கு வராதது குறித்து தவேக தேர்தல் பிரிவு மேலாண்மை பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா சமீபத்தில் பேசியது அவரது ரசிகர்கள் மற்றும் பொதுவெளியில் பெரும் சர்ச்சையை ஏற்படுத்தியது. இதற்கு பதிலளிக்கும் வகையில் நடிகர் ரஜினிகாந்த் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தன்னை பற்றி உண்மைக்கு மாறான கருத்தை தெரிவித்துள்ளதாகவும், காலம் பேசாது, ஆனால் காத்திருந்து பதில் சொல்லும் என்றும் கூறியுள்ளார். மேலும் தனக்கு ஆதரவாக குரல் கொடுத்த எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி, தமிழக பாஜக தலைவர் நயினா நாகேந்திரன், மத்திய அமைச்சர் எல் முருகன், தமிழக அமைச்சர் ரகுபதி,
விசிக தலைவர் திருமாவளவன் உட்பட அனைத்து தலைவர்களுக்கும் மனமார்ந்த நன்றி என்றும் ரஜினிகாந்த் குறிப்பிட்டுள்ளார்.